பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி 1 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 6. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆமாங்க, நமக்காக கர்த்தர் தள்ளப்பட்டாக, மனுஷனால் தள்ளப்பட்டாக. அதில் மேலே ஆண்டர் அந்த வசனத்தை சொல்ல, மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் வந்து சேர்ந்தவர்களாகிய நீங்களும். ஆமாங்க, 4வது வசனத்தில் அவர் மனுஷரால் தள்ளப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார், ஜீவனுள்ள கல்லாகிய கர்த்தரிடத்தில் நம்ம சேரும் பொழுது இந்த வசனத்தில் 6வது வசனத்தில் தெளிவாக நம்மளோட கர்த்தர் பேசுகிறாங்க. அவர் மேலே நம்பிக்கை வச்ச நீங்கள் மனுஷனால் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கல்லா தேவன் தெரிந்து கொண்டார். ஆமாங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக தள்ளப்பட்டார், நமக்காகவே உயர்த்தப்பட்டு இருக்கிறார். உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாருமே வெட்கப்படுவதே இல்லைங்க. கர்த்தருடைய வேதம் தாங்க சொல்கிறது உண்மை. அந்த உண்மை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் கர்த்தர் சொன்னதை நம்புறீங்களோ நடக்குன்னு நம்பி, கர்த்தர் சொன்னதை நடக்குன்னு நம்பி, கர்த்தர் வசனத்தை நம்பி நடக்குன்னு இருக்கிறீங்களா, நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க. என வேதம் சொல்லுது, அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லையாங்க. வேதத்தில் சொல்லியிருக்குல்ல, வேதத்தில் சொன்னது அப்படியே நடக்குங்க. உங்களுக்கு வேதத்திலேருந்து கர்த்தர் என்னையெல்லாம் பேசினாங்க. நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியுமா வைப்பேன், என் தழும்புகளால் உன்னை குணமாக்குவேன். இப்படி உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாங்க. எதையெல்லாம் வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் விசுவாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அந்த விசுவாசத்தை வர நாட்களில் கண்டு கழிவுற நாட்கள் வந்துட்டுங்க. ஆமேன்.